ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சண்டை. ஏன் சண்டைனா, இந்த ப்ரொமோட்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரம்யா வந்துட்டு எஃப்ஜே வந்து பேசியிருப்பார், திட்டியிருப்பார். இத்தனைக்கும் பிரின்சிபல் சொல்லுவார், அதையும் கேட்க மாட்டாப்புல இந்த எஃப்ஜே. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இந்த சொரிஞ்சிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த வார்த்தை வந்து ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு விக்ரம் அப்புறம் அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்படி தான் நான் சொல்லுவேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டு வெளியே போய் டான்ஸ் பண்ணுறாப்புல எஃப்ஜே. திமிரு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஃபன் டாஸ்க்கு. எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் காலையில் விஜய் பார்வதி கிட்ட சண்டை. நேற்று நைட்டு வியானாவை கூட்டின்னு போய் நைட்டு வந்து அந்த ரூமில் பேசுகிறாரு. இப்போ என்னடானா இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ அவங்களாம் பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி கேட்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபலை கேட்கும்போது அவங்க ரொம்ப என்ன பண்ணுறாங்க, வெளியில் வந்தவர் வந்து விக்ரம், அதுக்கப்புறம் மரோரா, ரம்யா, அதுக்கப்புறம் கமருதீன் எல்லோரும் வந்து கேட்குறாங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த வார்த்தை சொல்லியிருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்கிறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இவரும் வந்துடுறாரு, நம்ம அமித்தும் வந்துடுறாரு. சொன்னால் அப்போ உங்களுக்கு நான் வந்து சாரி கேட்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிக்கோன்றாரு. என்ன ஐடியானா, என்னை வேலையை விட்டு தூக்குங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் தான் கிச்சனில் இருக்காங்க, இப்போ இவர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னா வெறும் ஒருத்தரை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி கோத்து விடுறது. இப்படி இப்போ பிரச்சனை அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் இறங்குறாங்க. யார்? விக்ரம், எல்லாருமே விக்ரம், அதுக்கப்புறம் அரோரா, அதுக்கப்புறம் கமருதீன், ரம்யா எல்லாரும் போராட்டம் இருக்காங்க. இறங்கிட்டு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிட்டு, மாணவர்கள்னா சும்மாவா கும்தல்கடி குமாவான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் கனி வராங்க. இப்போ தான் வந்துட்டு முக்கியமான இடம் என்னென்னா, கனி வந்துட்டு இப்போது நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், தப்பு சொல்லலை, அவங்க சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது நைட்டு போராட்டம் பண்ணிங்களே, அப்போ வந்துட்டு வார்டன் வந்துட்டு உங்கள் கிட்ட சாரி கேட்டாங்களா? எப்படி நைட்டு வந்து விஜய் பார்வதி வந்து உங்களுக்கு சாரி கேட்டாங்களா? இப்போ எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, எஃப்ஜேக்கு எதிரான்னு கேட்குறாங்க. எவ்வளோ அழகாக நேக்கா எங்கே எப்படி சுற்றி வந்தாலும் கடைசியில் அங்கே வந்து நிற்கிறது. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அவங்க வந்துட்டு எங்ககிட்ட சாரி கேட்கலாம், ஆனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சாரியும் கேட்க முடியாதுன்றாரு, கேரக்டர் விட்டு வெளியே வரன்றாரு, முடிஞ்சால் தூக்கிக்கொன்றாரு. இதெல்லாம் நாங்கள் கேட்டு சும்மா இருக்கணுமா சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த அம்மாவுக்கு மூஞ்சி அசிங்கமாக போச்சு. அப்போ பேசிக்கோங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. இந்த அசிங்கம் அவமானம் உங்களுக்கு தேவையா? எல்லா இடத்துல வந்து எஃப்ஜேவை காப்பாற்றணுன்ற நோக்கம் என்ன ஒன்றுமே புரியலையே. விஜய் பார்வதியை பேசுகிற வாய், அந்த கனியோட வாய் ஏன் வந்து எஃப்ஜேவை பற்றி பேசவே மாட்டுதுன்னு தெரியல. ஆல்ரெடி விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார், உறவு அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து வெளியே வச்சுக்கோங்க, இங்கே தனியாக நீங்கள் விளையாட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டீம் எஃப்ஜே, சபரி, கனி, இந்த டீமை வந்து உடையணும்னு நினைக்கிறேன். உடைய மாட்டுது. இந்த வாரம் மேக்ஸிமம் உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.